ஒரு வேத பகுதி ஒன்றை வாசிக்கலாம். ஆமீன். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை உற்சாகமுள்ளவர்கள் முன்வந்து வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம், அவர் நாமம் வல்லமையுள் என்னப்படும். காரணம், நமக்காக ஒருவர் பிறந்தார், நமக்காக ஒருவர் மரித்தார், நமக்காக ஒருவர் உயிர்த்தெழுந்தார், எனக்காக ஒருவர் மீண்டும். அந்த ஒரே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவருக்குள்ள நான் இருக்கேன். அவருடைய ரத்தத்துக்கு கீழே, அவருடைய சித்தத்துக்கு கீழே நாம், நம் சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேருக்குமே இந்த சந்தோஷம் வேற யாருக்கும் இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேர் வேலைக்கு போனவங்க இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், பலவீனத்தோடு இருக்கிறாங்க, அநேக காரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்மை கர்த்தர் இந்த சபையில் வைத்து அவருடைய பிறப்பின் நாட்கள் அவர் ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறார் என்றால் அவர் நமக்கு கொடுத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. அந்த சந்தோஷமே எனக்கு போதும். ஏன்னா இது நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மற்றும் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. அப்படியே பக்கத்துலேயும் சொல்லலாமே, இந்த கையை பிடிச்சி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் காலை விஷ் பண்ணீங்க? எல்லாருக்கும் வீட்டில் யாருக்காவது ஒய்ஃபுக்கு விஷ் பண்ணாதா சரித்திரம்? இல்லை ஒய்ஃபு கணவருக்கு விஷ் பண்ணி
பண்ணீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணீங்களா? சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அப்படிதான் இருக்கணும், சொல்லணும், சொன்னாதான் தெரியும். அல்லேலூயா. நல்லவர். ஆமென். ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிச்சுட்டு பிரசங்கத்துக்கு எதுக்கு போகலாம். லூக்காவின் சுவிசேஷம் அதே 2ஆம் அதிகாரம் 25 முதல் 29 முறை முடிய. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 to 29 வரை வாசிக்கலாமா? அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஜெபிக்கலாமா? யாவரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. எஸ். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி நாளிலும் உமது வார்த்தை எங்களோடு இடைப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். சபையோடு பேசுங்க. வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது. ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடையவர்கள். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். அடியனை சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாமா? அதே பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் வாசிங்க எல்லாரும். எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். அல்லேலூயா. வேத வார்த்தை அழகா சொல்லுகிறது. சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு ஜெபிக்கிறதான ஒரு தேவ மனிதன். தேவனுடைய ஆலயத்தை விரும்பக்கூடிய ஒரு தேவ மனிதன். எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்று ஜெபித்த ஒரு மனிதன். எப்போ இவர் ஜெபிக்கிறாருன்னு பார்த்தாக்க, மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 400 வருஷம் இருக்கும். மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில் ஒரு 400 வருடங்கள் இருக்கும். அதை வேதம் இருண்ட காலம் என்று அழைக்கும். அந்த இருண்ட கால நாட்களை தான் அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் எழும்பின நாட்கள். அப்போ அந்த காலத்தில் இஸ்ரவேல், அதாவது தேவனை ஆராதிக்கக்கூடியதான ஜனங்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க, அதிகமாக பாடுபடுத்தப்பட்டாங்க, அதிகமாக கொலை செய்யப்பட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சு கொலை செய்யறது. ஒரு ராயர் ஒருத்தர் இருந்தார், ஒரு ராயன் இருந்தார், ரோம ராஜா. அவர் என்ன பண்ணுவாராம்? ஸ்தோத்திரம். நம்ம வீதியில் போஸ்ட் மரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போஸ்ட் மரத்தில் கிறிஸ்தவ ஜனங்களை கட்டி வச்சு கொளுத்தி விட்டு அந்த வெளிச்சத்தில் ஒரு ரதத்தை ஓடிட்டு போவாராம். அதே போல் இன்னொரு ராஜா, அதே போல் இன்னொருத்தரும் அங்கே இஸ்ரவேல் ஒரு நகரங்களை என்ன பண்ணுவார்? கொளுத்தி விட்டுட்டு இங்கே உட்காந்து கிண்ணற வாசிக்கிட்டு இருப்பாராம். ஓ, அழகா எப்படி எரியுது எருசலேம் அப்படின்னு சொல்லி கிண்ணற வாசிக்கிட்டு இருப்பார். அப்போ இப்படிப்பட்ட கொடிய நாட்களில் வாழும் பொழுது அங்கே சிமியோன்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அந்த தேவ மனிதன் சொல்கிற ஒரு வார்த்தை, இவ்வளவு கொடிய உபத்திரவத்தை என் ஜனங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த உபத்திரவத்திலிருந்து என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமே. இவர்களுக்கு என்னைக்கு ரட்சிப்பு வரும்? இந்த ஜனங்களுக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 25வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் பேர் கொண்ட ஒரு மனுஷன்
எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்ப ஸ்தோத்திரம், இந்த மனிதன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டுமே. யாருக்கு ஆறுதல்? தன் குடும்பத்துக்காகவோ தனக்காகவோ அல்ல, தன் தேசத்துக்கு ஆறுதல் வர வேண்டுமே. என் தேசம் மீட்கப்பட வேண்டுமே, என் தேசம் சமாதானம் அடைய வேண்டுமே, என் தேசம் மீண்டும் ஒரு எழுப்புதலுக்கு நேராக, என் தேசம் மீண்டும் ஒரு உயிர்மீட்சிக்கு நேராக புறப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தினம்தோறும் ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்ப ஸ்தோத்திரம், அண்ணால் தேவ சமூகத்தில் ஜெபித்தது போல இந்த தாய், இந்த சகோதரனும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவார்? ஜெபித்து கொண்டே இருப்பார். சகரியா அப்படி தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தாரோ அதே போல இவரும் தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்பாரு. அப்ப தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவ சமூகத்திலிருந்து நிச்சயமா என்ன வரும்? பதில் வரும். அப்ப இந்த தேவ மனிதர் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஆண்டவரே என் தேசத்துக்கு ஆறுதல் வர வேண்டும், என் தேசத்துக்கு ஆறுதல் வர வேண்டும். இவர்களை போல அண்ணாள் என்ற ஒரு வயதான தாயார் இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி தேவ சமூகத்தில் போய் உட்காந்து என் தேசத்துக்கு சமாதானம் வேண்டுமே, என் தேசத்துக்கு சமாதானம் வேண்டுமே சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அப்ப இப்படி தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய மனுஷனுக்கு ஆறுதலுக்காக ஜெபிக்கிற மனிதன், தேசத்துல அவரு முதலமைச்சரா வரணும், இவரு முதலமைச்சர் வரணும் ஜெபம் பண்ணல. என் ஏரியாவில் இவர் வார்டு மெம்பரா வரணும், அவர் கவுன்சிலரா வரணும், அவர் எம்எல்ஏவா வரணும், அவர் சேர்மனா வரணும், இந்த ஜெபம் கிடையாது. இல்லை என் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும், என் பையனுக்கு கலெக்டர்ல அந்த கலெக்டர் எக்ஸாம் எழுதியிருக்கான், டிஎன்பிசி எழுதியிருக்கான், பாஸ் ஆன, அந்த ஜெப குறிப்பு கிடையாது. இந்த ஜெப குறிப்புடைய முழு நோக்கம் என்ன? ஆறுதல். அல்லேலூயா. இன்றைக்கு ஆறுதல் இல்லாம அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க நம்முடைய தேசத்துல. நம்முடைய தேசம் சுதந்திரமான தேசம், சுதந்திரம் பெற்ற தேசம். நமக்கு ஒரு நல்ல சுதந்திரம் இருக்கு. பெண்களுக்கு வெளியில போக சுதந்திரம் இருக்கு, ஆண்களுக்கு வெளியில போக சுதந்திரம் இருக்கு, ஃபாரின் போக சுதந்திரம் இருக்கு, ட்ரெயின்ல போக, ஃபிளைட்ல போக, இப்படி பல விதத்துல நமக்கு அநேக சுதந்திரம் இருக்கு. ஆனா ஆறுதல் என்பது, சுதந்திரம் இருக்கு ஆனா ஆறுதல் இல்ல. வீடு இருக்கு ஆனா ஆறுதல் இல்ல. வருமானம் இருக்கு ஆனா ஆறுதல் இல்ல. அப்ப ஆறுதல் வர வேண்டும் என்றால் ஆறுதலை தேடி நாம் போக வேண்டும். அப்ப ஆறுதல் எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தா அது தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த சிமியோனுங்கிற மனுஷன் ஆறுதல் வர வேண்டும் என்று சொல்லி போராட்டம் பண்ண கிடையாது, கொடி பிடிக்க கிடையாது, புரட்சி பண்ண கிடையாது. இந்த நல்ல தேவ மனிதன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவராகவே இருக்கிறார். தினம்தோறும் ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க. 26 வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று, நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். அப்படி ஆறுதலுக்காக ஜெபித்த ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பிறக்குது. நிச்சயமா இன்னைக்கு இந்த வருஷத்துல எத்தனை பேர் தேசத்துக்காக, நாம் வசிக்கிற பட்டணத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக அல்லது மற்றவருடைய குடும்பத்துக்காக, ஆண்டவர் இந்த குடும்பம் இப்படி போய்கொண்டு இருக்கு, இந்த வருஷம் துவங்கின இந்த குடும்பத்துல சண்டை, இந்த குடும்பத்துல ஸ்தோத்திரம் வியாதி, இந்த குடும்பத்துல உபத்திரவம், இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வராதா? இவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்களா? இவங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்காதான்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஜெபிச்சிங்களோ அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும். என்ன வாக்குத்தத்தம் என்றால், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. இவருடைய ஜெபம் என்ன? சிமியோனுடைய ஜெபம் என்ன? ஆறுதல் வரணும், எருசலேம் ஆறுதல் அடைய வேண்டும் என்று. ஆனா வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்ன? கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணார். வாக்குத்தத்தம் எப்படி வந்திருக்கணும்? நீ மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் மேல ஆறுதலை என்ன பண்ணுவ? பார்த்துட்டு தான் உன் கட்டையை என்ன பண்ணுவாங்க? மண்ணில் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கணும். இது ஜெபத்துக்கான பதில். ஆனா ஜெபத்துக்கான பதில் எப்படி வந்திருக்கு? கிறிஸ்துவை காணும் முன்னே என்ன பண்ண மாட்டா. அப்ப எதுல ஆறுதல் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு என்ன கிடையாது? ஆறுதல் என்பதே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துல பிறக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் என்பது, ஒரு மனிதனுக்கு ஆறுதல் என்பது இயேசு என்கிற இரட்சகர், இயேசு என்னும் உலக இரட்சகர் ஒருவன் உள்ளத்திலும், ஒருவன் இல்லத்திலும், ஒரு தேசத்திலும், ஒரு பட்டணத்திலும் பிறக்கிற வரைக்கும், அவரை ஆராதிக்கிற வரைக்கும், அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆறுதல் என்ற ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி வெறுமையாதான் அவங்க போவாங்க. இன்றைக்கு அநேக குடும்பத்துல இல்லாதது நமக்கு இருக்க காரணம் என்ன? ஆறுதல் தான். கர்த்தர் பார்த்துக்குவார். யாரும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டவனை தவிர,
உண்மையா இயேசுவை ஆராதிக்கிறவனை தவிர, தேவனுடைய வார்த்தையில விசுவாசமா இருக்கிறவனை தவிர யாராவது கிருபை போதும், கர்த்தர் பார்த்துக்குவார், எதுனாலும் சரி, கையே உடைஞ்சு தொங்குனாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். இல்ல குடும்பமே சரிஞ்சு விழுந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். யோபு அதை தானே சொன்னார், குடும்பமே சரிஞ்சு கிடக்குது, கர்த்தர் கொடுத்தார். இதுதான். அப்ப யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையின் மீது ஆழமான விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்குடைய ஜெபத்துக்கு வருகிற பதில் என்னன்னா, கிறிஸ்துவை நீ காண்பாய். அப்படி என்றால் ஆறுதலை நீ காண்பாய். ஆறுதல் யார்கிட்ட தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எங்க போனாலும் ஆறுதல் என்ன பண்ணாது, கிடைக்காது. ஏன்னா இந்த சிமியோன் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வார்த்தை வருது, வருவார். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அந்த 9ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசியுங்க. 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. அவர் திடப்படுத்தி. எதை திடப்படுத்துகிறார்? ஆறுதல் அற்ற தேசம் என்ன பண்ற? எருசலேம் தேசம். ஏன்னா தாவீதின் நகரம் என்பது எருசலேம். அப்ப இங்க ஏசாயா முன்னக்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசனம் எருசலேம். அப்ப இந்த எருசலேம்ல கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? அவர் அந்த தேசத்தை திடப்படுத்துவார். நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட, கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அது அடுத்து. ஆனா 7வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன? தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. அவர் திடப்படுத்தி. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வர காரணம் என்ன? நம்மை திடப்படுத்தும்படியாக. நம்மை திடப்படுத்தும்படியாக. எதுல திடப்படுத்தும்படி? உடைஞ்சு போய் இருக்கிறவங்க, பலவீனப்பட்டு கிடக்கிறவங்க, ஆறுதல் அற்று கிடக்கிறவங்க, அடிமைப்படுத்தப்பட்டவங்க, தன் சுதந்திரத்தை கண்ணுக்கு முன்பாக இழந்து 30 வருஷமா 40 வருஷமா அதை இழந்து போய் கிடக்கிறவங்க, யோசேப்பு யாக்கோபை போல யோசேப்பு நினைத்து அழுது கொண்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட அனைவருக்கும் பார்த்து வரக்கூடிய வார்த்தை தான், அவர் அவர்களை திடப்படுத்துவார். கர்த்தர் நம்மை திடப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கட்டப்படுவதாய் மாறும். கட்டப்படுவதாய் மாறும். மாறும். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறதான இந்த இயேசுவின் பிறப்பின் நோக்கத்தின் முதல் திட்டம் என்ன? நம்மை திடப்படுத்துவது. அவர் நம்மை திடப்படுத்துவது போல நாமும் நம்மை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அநேக பலவீனங்கள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், ஏற்றத்தாழ்வுகள் வரட்டும், இல்ல நான் ஆசீர்வதிக்கப்படாதவனாகவே இருக்கட்டும், இல்லை என் ஆசீர்வாதத்தை சோதர சத்ருவானவன் பிடுங்கி கொண்டு போனதாகவே இருக்கட்டும், நான் செய்ய வேண்டிய ஒன்று, நான் என்னை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் நினைக்க, அந்த வசனத்தை வாசிங்க. சோத்ரம். தாவீது அழகா ஒரு காரியத்தை செய்வார். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். மன்னிக்கணும், 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? நெருக்கப்பட்டவனாக, மனக்லேசமுடையவனாக, நம்பிக்கையற்றவனாக, வாழ்வாரத்தை இழந்தவனாக, குடும்பத்தை பறிகொடுத்தவனாக, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற தாவீது செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? நான் முதலாவது திடப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை ருசிக்கிற நான் முதலாவது திடப்பட வேண்டும். ஆறுதலை எதிர்பார்க்கிற நான் திடப்பட வேண்டும்.
சமாதானத்தை எதிர்பார்க்கிறேன். நான் முதல்ல திடப்பட வேண்டும். நானே சண்டைக்காரனா இருந்தா சமாதானம் எங்க இருந்து வரும்? நானே சண்டைக்காரனா இருந்தா சமாதானம் எங்க இருந்து வரும்? சபையில ஜெபிக்கிற வார்த்தை, கர்த்தாவே தேசத்துல சமாதானம் வேணும், கர்த்தாவே குடும்பத்துல சமாதானம் வேணும். ஆனா அதே வாய் குடும்பத்துல போனா 7:30 இழுக்கும். அப்ப சோதரன், நான் முதலாவது திடப்பட வேண்டும். நான் முதலாவது திடப்பட வேண்டும். நான் திடப்பட்டாதான் என் குடும்பத்துக்கான, என் தேசத்துக்கான, என் சபைக்கான ஆறுதலை என் கண்ணால் காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏடா கிறிஸ்துமஸ் ஆராதனை வந்தா இவரு இயேசுநாதர் பிறந்தாரு மரிச்சாருன்னு வாருன்னு பார்த்தா ஒரு பாட்டுக்கு ஒரு தோணல போறாருன்னு பார்க்காதீங்க. வர வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தம் ஒண்ணும் இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். தாவீது செய்கிறதான ஒரு காரியம் என்ன? எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், என் குடும்பத்துல நெருக்கம் வரும், என் வாழ்க்கையில நெருக்கம் வரும், என் வேலையில நெருக்கம் வரும், என் சரீரத்துல நெருக்கம் வரும். நெருக்கப்படும் பொழுது நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் தேவ சமூகத்தில் திடப்பட வேண்டும். நான் தேவ சமூகத்தில், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? தாவீதின் அந்த எருசலேம் நகரத்தை அவர் என்ன பண்ணுவாரு? திடப்படுத்தும். தாவீதின் நகரத்தை அவர் ராஜ்யத்தை திடப்படுத்துவார். இது முன்னாடி ஜெபித்த வார்த்தை 1 சாமுவேல். ஏசியா பின்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா ஏசியா பின்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை எதற்கு? எனக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை. அதற்கு முன்னோட்டமாக தான் தாவீது 1 சாமுவேல் 30:6 தன்னை திடப்படுத்திக் கொள்றாரு. அப்ப எனக்கு நெருக்கம் வரும் பொழுதும் நான் மனக்லேசமாய் அழுகிற நேரமா இருக்கட்டும், அல்லது குழப்பத்தின் நேரமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையோ, என் சூழ்நிலை என்னை ஒரு சிந்தையில் இல்லாமல் பல சிந்தையில் இருக்க வைக்குதுன்னா அந்த மன கிளேசத்தை நான் தேவ சமூகத்தில் தான் திடப்படுத்தணும். அப்ப தாவீது செய்கிற ஒரு காரியம் என நான் திடப்பட வேண்டும். இப்ப சிமியோனு கிட்ட போனோம்னாக்க, அந்த லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சிமியோனை பார்க்கும் பொழுது சிமியோனை ஆண்டவருடைய வார்த்தை திடப்படுத்துது. நீ முதல்ல திடப்படுப்பா. எதுக்கு? நீ உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நான் கொடுக்கிறேன். என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, நீ இயேசுவை, கிறிஸ்துவை காண்பாய். கிறிஸ்துவை காண்பாய் என்றால் மேசியாவை காண்பாய். மேசியாவை காண வேண்டும் என்றால் மேசியா வந்தா ஆறுதல் உண்டு. இம்மானுவேல் வந்தா நம்மோடவே கூட என்ன பண்ணுவாரு? இருப்பாரு. அப்ப நான் இன்னொரு விசை நான் அடிமையின் வாழ்க்கைக்கு போக வாய்ப்பு இல்ல. நான் இன்னொரு விசை நான் ஒருவனுக்கு கீழே விழுக வாய்ப்பு இல்ல. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப ஸ்தோத்திரம். சிமியோனுக்கு சொல்ற முதல் வார்த்தை, கிறிஸ்து பிறப்பார். கிறிஸ்து பிறப்பார். அவருடைய பிறப்பு உன் ஜெபத்துக்கான பதிலாய் மாறும். இயேசுவின் பிறப்பின் 2வது நோக்கம் என்ன? இந்த தேசத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவருடைய ஜெபத்திற்கும் பதில் யாருக்கிட்ட தான் இருக்கு? இவருடைய பிறப்புல தான் இருக்கு. தீர்க்கதரிசனம் நிறைவேறதுடைய பிறப்புல தான் இருக்கு. வரும் நாட்கள் இவருடைய பிறப்புல தான் இருக்கு. எல்லாமே எதை அடிப்படையா வைக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு தான். இந்த உலகமே 2ஆய் பிரிக்கப்பட காரணமே யார் தான்? இயேசுநாதர் தான். கிபின்னு பிரிக்க காரணமே இயேசுநாதர் தான். அவருடைய பிறப்பே உலகத்தை வித்தியாசப்படுத்தும் போது என் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தாதா? அல்லேலூயா. இந்த உலகத்தினுடையதான வரலாறை ஒருவரால் பிரித்து காட்ட முடியும் என்றால் என் குடும்பத்தில் முன்னே நடந்ததற்கும் இனி நடக்க போறதுக்கும் வித்தியாசத்தை காட்ட முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப இயேசுநாதருடையதான பிறப்பின் அடுத்த நோக்கம் என்ன? எனக்கு பதில் தருவது. எனக்கு பதில் தருவது. என்ன பதில்? நான் எதற்காய் காத்திருக்கிறேனோ அது பெற்றுக்கொள்வதுதான் பதில். ஜெபத்துக்கு பதில் கிடையாதுங்க. அதான் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபத்துக்காக மட்டும்தான் பதில் இல்லை. ஒருவருடைய இருதயம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டிருக்கும், உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். உன் இருதயம் எதை விரும்புதோ, எதை எதிர்பார்க்குதோ, அதை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? அதற்கு அவருடைய பிறப்பை நீ பார்க்கணும். உன் கண்ணால நீ பார்க்கணும். அவர் பிறந்தாரு, இயேசு பிறந்தார் என்பதை யார் பார்த்தாங்க? அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளல. பார்த்தவனுக்கு தான் சந்தோஷம். அல்லேலூயா. பார்த்தவனுக்கு தான் சந்தோஷம். மத்தேயுவை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயுவின் சுவிசேஷத்துக்கு பேருங்க. அதன் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க சாஸ்திரிகள் போவாங்க பாருங்க. அந்த 3-4 3ல இருந்து வாசிங்க.
ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். போதும் போதும் போதும். உன்னை ஆளும் பிரபு, உன்னை ஆளும் பிரபு, உன்னை ஆளக்கூடிய ஒருவர் என்ன பண்ணுவாரு? உனக்காக வருவார். அது எங்க பிறப்பாரு? பெத்லகேம், தாவீதின் ஊரிலே, பெத்லகேம்லே இயேசு பிறப்பார். அவர் பிறப்பை நீ காண்பாய். நீ காணும் போது உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படும். இயேசு உன்னை சந்திக்கும் பொழுது, நீ இயேசுவை சந்திக்கும் பொழுது உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் என்ன பண்ணப்படும்? பூர்த்தி செய்யப்படும். ஏன்னா அங்க வந்த சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்தவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் வழிநடத்தியது எது? நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு விஷயம் என்ன? அந்த நட்சத்திரத்தை கண்ட அநேகர் உண்டு. அநேக நட்சத்திரத்தை பார்த்தா, நம்மளும் வானத்தை பார்த்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? அதுல வால் நட்சத்திரம் எது, வழிநடத்த நட்சத்திரம் எது நமக்கு தெரியாது. ஆனா வானத்தை எல்லா வானத்தையும் என்ன பண்ண நட்சத்திரம் தெரியும். ஆனா அந்த நட்சத்திரத்திலையும் அந்த வழிகாட்டும் நட்சத்திரத்தை கண்டவர்கள் மெய்ப்பர்கள், சாஸ்திரிகள். அவர்கள் பார்த்து அந்த நட்சத்திரம் பின்பற்றி வராங்க. 1-2 வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஸ்தோத்திரம். அநேகர் பார்த்தாங்க, ஏரோது கண்ணுக்கு தெரியல. ஏரோது கண்ணில் இருக்கக்கூடியதான அநேகருக்கு தெரியல. ஏரோது கேட்கிறாரு, ராஜா பிறந்தாரா? எனக்கு எந்த குழந்தையும் என்ன பண்ணலையே, பிறக்கலையே. ஏன்னா ராஜா பிறக்கணும், ராஜவம்சமா தான் இருக்கணும். அப்ப ராஜவம்சம் தான் ராஜா பிறக்க முடியும். ஏரோதுக்கு எனக்கு எந்த பிள்ளையும் பிறக்கலையே, கூப்பிடு பாப்போம் அப்படின்ட்டு பாக்குற. ஒரு பிள்ளையும் அங்க என்ன பண்ணல, பிறக்கல. அப்ப கேட்கிறாரு, நான் கிழக்குல இருந்து வரேன். அரண்மனைக்கு எவன் வந்தான்? அரண்மனைக்கு நான் கிழக்குல இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். அரண்மனையை பார்த்தோன்னே கேட்டேன், நீ இல்லையா? ரைட், நான் என்ன பண்ண, அடுத்த வழியா பார்த்துட்டு. அப்ப ராஜாவுக்கு தெரியல. ராஜாவுடைய அரண்மனை இருக்கக்கூடியதான பல ஜோதிடருக்கு என்ன பண்ணல, வான சாஸ்திரிகளுக்கு என்ன பண்ணல, வான மண்டலத்தை ஆராய்ச்சி யாருக்கும் தெரியல. ஆனா கர்த்தர் யார் காத்திருந்தாங்களோ அவர்கள் கண்களுக்கு மட்டுமே அதை காண்பித்தார். அல்லேலூயா. எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லோரும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுறோம். எல்லோருக்கும் நட்சத்திரம் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. எதிர்பார்க்கிறவனுக்கு மட்டுமே கர்த்தர் தம்முடைய வெளிப்பாட்டை என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அப்ப எதிர்பார்த்திருந்த மெய்ப்பர்களுக்கா இருக்கட்டும், சாஸ்திரிகளா இருக்கட்டும், எல்லோருக்குமே நட்சத்திரம் பாக்குறாங்க, நட்சத்திரத்தை பின்பற்றி வராங்க. 11-12 வசனத்தை வாசிங்கன்னு. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து 10 பிள்ளையையும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். போதும் போதும் போதும். அப்ப இவர்கள் எதை பின்பற்றி வராங்க? நட்சத்திரத்தை பின்பற்றி. நட்சத்திரம் யாருக்கு வழிகாட்டுது? எதிர்பார்க்கிறவனுக்கு, காத்திருக்கிறவனுக்கு. அப்ப என் இருதயம் தேவ சமூகத்தில் உண்மையாய் காத்திருக்கும் என்றால் என்னை வழிநடத்தும் நட்சத்திரம் எனக்கு முன்னே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு முன்னே போய் கோணம் என்ன பண்ணுவேன்? செவ்வையாக்குவேன். உனக்கு முன்னாடி அவாந்தரம் இருந்தா, உனக்கு முன்பாக வறண்ட நிலம் இருந்தா அது வயல்வெளியா மாறும். காரணம் என்ன? உனக்கு முன்னே போறது யாரு? நான். உனக்காக இந்த பூமிக்கு வந்த என்னை நீ காணும்படி வருவாய் என்றால் உன் கோணல்கள் அனைத்தும் செவ்வையாக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில கரடாய் தோணப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சமமாய் மாறும். மலை போன்ற காரியங்கள், பர்வதம் போன்ற காரியங்கள் மெழுகு போல் என்ன பண்ணும்? ஓடும். அப்ப நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் அதை பின்பற்றி வந்தாங்க. இயேசுவை பார்த்தார்கள், தொழுது கொண்டார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய சகல உபசரிப்பையும் மரியாதை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அதற்கு பிற்பாடு இந்த ஸ்தோத்திரம் 8ஆம் நாள் அப்படிப்பட்ட நாட்கள் வரும் பொழுது இயேசுவை மறுபடியும் எங்க கொண்டு வராங்க? ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. இப்ப ஸ்தோத்திரம் அங்க இருக்கிறவங்களுக்கு
வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. இப்ப இங்க சிமியோனுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இப்ப சிமியோன் சொல்ற வார்த்தை என்ன? அந்த வசனத்தை வாசிங்க, திருப்பிக்கோங்க. 2ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 28வது வசனத்துல வாசிங்களேன். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது காரியம் என்ன? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆறுதலுக்காய் காத்திருந்தார். காத்திருந்தவருக்கு பதில் வருது. காத்திருந்தவருக்கு பதில் வருது. வந்த பதில் எப்படிப்பட்ட பதிலா இருக்கு? ஆறுதல் இல்ல, இயேசு பிறப்பார்னு. ஆறுதல் இல்ல, இயேசு பிறப்பார்னு. அப்ப இயேசுவின் பிறப்பை பார்க்கணும்னாக்க நான் உண்மையாய் அவருக்காய் காத்திருக்க வேண்டும். அப்ப மூன்றாவது காரியம், ஸ்தோத்திரம், எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? என்னுடைய தாகத்தை பார்த்து, என் ஜெபத்தை பார்த்து, என் காத்திருப்பை பார்த்து எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? இயேசுவை உன் கண்கள் காணும். கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். அப்ப கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய்ன்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, நான் என்ன செய்வதுன்னு சொல்லும் பொழுது பிள்ளையை கொண்டு வந்து கையில் என்ன பண்றாங்க? ஆலயத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப ஆலயம் என்றால் ஆலயத்துல ஒருத்தர் தான் உட்கார்ந்துருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? அநேகர் உட்கார்ந்துருக்கிறோம். இதை விட இன்னும் ஒரு பெரிய ஆலயம், அதோட பெரிய ஆலயம், அதோட பெரிய ஆலயம்னாக்க சுமார் ஒரு 10,000 15,000 பேர் அளவு கூடுற அளவுக்கு ஆலயங்கள் இருக்கிறது. ஆனா பிள்ளை யார் கைக்கு போகுது? காத்திருந்தவன் கைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி போகிறது. அப்ப ஸ்தோத்திரம், சிமியோனுங்கிற மனுஷன் தேவனுக்காய் காத்திருந்தபடியினால் வார்த்தைக்காக அடுத்து ஃபர்ஸ்ட் ஆறுதலுக்காக காத்திருந்தாரு. ஆறுதலுக்காய் காத்திருந்தவனுக்கு ஒரு வார்த்தை வருது, கிறிஸ்துவை காணுமுனே மரணம் அடைய மாட்டான்னு வாக்குத்தத்தம் பிரவேசிக்க ஆரம்பிக்குது. வாக்குத்தத்தத்தை நம்பி காத்திருந்தவனுக்கு இப்ப வாக்குத்தத்தம் கையில வந்து என்ன பண்ணுது? விழுது. வாக்குத்தத்தம் என் கையில விழுகணும்னா நான் உண்மையா காத்திருக்கணும். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் தான் இல்லனே கிடையாது. சொல்றதை நிறைவேற்றுகிற தேவன் தான். ஆனா இருதயம் என்பது ஒன்று கவனிக்கப்படுகிறது. இருதயம் என்ற ஒன்றை கவனிக்கப்படுகிறது. அந்த இருதயம் காத்திருக்குதா? இல்ல பெயருக்கு ஜெபம் பண்ணுதா? இல்ல பெயருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்வார்னு சொல்லுதா? இல்ல கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லுதா? இல்ல கர்த்தர் இருக்கிறால எனக்கு என்னன்னு சொல்லுதா? இதெல்லாம் வாயின் வார்த்தையா இல்ல விசுவாச அறிக்கையா? அப்ப ஸ்தோத்திர, சிமியோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? விசுவாச அறிக்கையின் வாழ்க்கையா இருந்தபடியினால் கையில் கொண்டு வந்து பிள்ளையை வைத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் நான் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்பதற்கான ஒரு மிக பெரிய அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததற்கான மூன்றாவது ரகசியம். சொன்னதை நிறைவேற்றும்படி வந்த ஒரு தெய்வம். சொன்ன அனைத்தையும் என்ன பண்ணுவாரு? எனக்கு இல்ல, என் அப்பாவுக்கு, அவர் அப்பாவுக்கு, அவருடைய அப்பாவுக்கு, என்னுடைய தலைமுறைக்கு சொன்ன அனைத்தையும் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றும்படி எனக்காய் உலகத்திற்கு வந்த ஒரே பாலகன் நாம் ஆராதிக்கிற நம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சொன்னதை நிறைவேற்றும்படி வந்தவர். இன்றைக்கு அநேக வார்த்தைகள் உண்டு, நிறைவேற்றுவதற்கு தான் ஆட்களை காணோம். நிறைவேற்றுவதற்கு தான் சொல்றதுக்கு ஆள் இருக்கு, செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. வாய்க்கிலேய சொல்ல ஆள் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க, பார்த்துக்கண்டாக்க வேலை இருக்குன்னு வாங்க. அப்ப சொல்றது ஓகே, செயல்படுத்துவது கஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை யாருக்கும். ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. சொன்னார்னா சொன்னபடியே செய்வார். அதுல ஏற்றமும் இருக்காது, இரக்கமும் இருக்காது, ஒருமையும் இருக்காது, ஸ்தோத்திரம் மற்ற ஒரு விதமான தாழ்ப்புணர்ச்சியும் இருக்காது. அவர் யாவருக்கும் சமமானவர். அவர் யாவருக்கும் சமமானவர். அதனாலதான் சிமியோனுக்கு தரிசனம் கொடுத்தவர் அடுத்த நேரம் எங்க போய் நிக்கிறாரு? பேதுருவுடையதான படகுல போய் நிக்கிறாரு. பேதுரு என்னை பின்பற்றி வா. அப்ப காத்திருக்கிறவனுக்கு மாத்திரமல்ல, பின்பற்றுகிறவனுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இவர்களெல்லாம் முன்னையிலிருந்து காத்திருக்கிறார். நம்மள மாதிரி ஆட்கள், நம்மள மாதிரி இயேசு முன்னாடி ஏற்றுக்கொண்டு ஒரு 5 வருஷமா ஒரு 10 வருஷமா இவங்களாம் காத்திருக்கிற ஆட்கள். அப்ப காத்திருக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி வார்த்தை விழுகும், இயேசு கிறிஸ்து கையில வந்து இருப்பாரு. ஆனா ஸ்தோத்திரம் மற்றவங்களுக்கு
அதான் சொன்னார், பேதுருவின் படகுல போய் நின்னுட்டு என்னை பின்பற்றி வா. ரட்சிக்கப்பட்டவன் காத்திருக்கணும், ரட்சிக்கப்படாதவன் பின்பற்றி போகணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்காக, அது வருகையா இருக்கட்டும், சுவிசேஷமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் செயல்படுத்துகிறவன் விசுவாசி. இவர்கள் காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. அதாவது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னாக்க, பழுத்த பழமா இருக்கக்கூடியதான முதியவர்கள், வயதானவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். 2 வலை மீனையும் அள்ளி பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு பலன் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் தேவனுக்காக பின்பற்றணும். அப்ப சோதர சிமியோனை போல, அன்னாளை போல வயது முதிர்ந்தவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பது கட்டாயம். ஜெபிக்கணும். நீங்களாம் தேவ சமூகத்தில் வந்து நீங்க வயலுக்கு போக வேணாம், வாய்க்கா வெட்ட போக வேணாம், வரப்பு பறிக்க வேணாம், களை பறிக்க போக வேணாம், நீங்க கல்லு சுமக்க வேணாம், மண்ணு சுமக்க வேணாம். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரே உத்தியோகம் ஜெபிக்கிற உத்தியோகம் மட்டும்தான். உண்மையா ஜெபிக்கணும், அவ்வளவுதான். 2 படகு வலையில இருக்கிற மீனையும் அள்ளி இறக்க தெரிஞ்ச தெம்பு இருக்கிறவங்க பூரா இயேசுவை பின்பற்றி போகணும். தெம்பு இருந்தா இயேசுவை பின்பற்றணும். தெம்பு இல்லை ஆலயத்தில் உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு தலைகீழா நடக்குது. தெம்பு இருக்கிறவன் பூரா சபையில உட்காந்துருக்கான், தெம்பு இல்லாதவன் பூரா டிராக்ஸ் எடுத்துட்டு போய் நிக்கிறான். இயேசு உங்களை நேசிக்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறேன். தெம்பு இருக்கா? எனக்கு படகுல இருக்க மீன் அல்ல தெம்பு இருக்கா? இயேசுவை பின்பற்றி புறப்பட்டு போயிட்டே இரு. போற போக்கில் என்ன பண்ணுவாரு? உனக்கான அபிஷேகத்தை கொடுப்பாரு, உனக்கான வரங்களை கொடுப்பாரு, உனக்கு தேவையான சகலத்தையும் கொடுப்பாரு. பின்பற்றி போயிட்டே இரு, கண்ணை மூடிக்கிட்டு. நடந்து போக தெம்பு இல்லையா? ஜபத்துல உட்காரு, பாத்துக்கலாம், கையில வந்து கொடுப்பாரு. தெம்பு இருந்தா நடந்து போனா கொடுப்பாரு, தெம்புலயே உட்காந்துருக்க கொடுப்பாரு. எனக்கு தெம்பு இருக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சொல்லலாம் உனக்கு தெம்பு இல்லைன்னு, ஆனா எனக்கு தெரியும் எனக்கு தெம்பு இருக்கா இல்லையான்னு. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தின் பலனை குறித்து என்னை தவிர வேற எவனுக்குமே நல்லா தெரியாது. காய்ச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, டாக்டர் ரெஸ்டட்னு வாங்க, ஆனா என்னால வண்டி ஓட்ட ஆமாவா இல்லையா? நான் ஓட்டியிருக்கேன். எங்களுக்கும் எனக்கு என் மனைவிக்கும் காய்ச்சல் வந்து நாங்க படுத்திருந்தோம்னாக்கா நாங்க தான் வண்டி விட்டு போவோம். நாங்க வண்டி விட்டு போவோம், இன்ஜெக்ஷனை போட்டு திரும்ப வண்டி விட்டு வந்து வீட்டு வந்து படுத்துக்குவோம். வண்டி ஓட்டுற அளவுக்கு எனக்கு பலன் இருக்கு. எனக்கு பலன் கர்த்தர் கொடுத்தது 2வது. எனக்கு இருக்கா இல்லை எனக்கு தெரியும் எனக்கு. அப்போ ஓட பலன் இருக்கா? ஓடு. சுவிசேஷம் சொல்ல தெம்பு இருக்கா? போய் சொல்லு. தெம்பு இல்லைன்னு பொய் சொல்லிட்டு உட்காந்துருந்தா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அல்லேலூயா. பாஸ்தான் சொல்லிட்டாரு, முதியவரா இருந்தா 50+ சர்ச்சில் உட்கார 50+ இருந்தாலும் ஓட தெம்பு இருக்கா? ஓடு. 50+ இருந்தாலும் ஓட தெம்பு இருக்குன்னா ஓடுங்க. தெம்பு இல்லையா? சபையில உட்காருங்க. காத்திருக்க ஆரம்பிங்க. காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்படுத்த. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கு ஒரு பெரிய தரிசனங்களும் ஒரு பெரிய திட்டங்களும் ஒரு பெரிய தீர்மானங்களும் இருக்குன்னாக்க அது காத்திருக்கிற அனைவருக்காகவுமே கர்த்தர் இறங்கி வந்ததாக வைக்கப்படலாம். ஆறுதலுக்காக காத்திருந்தவங்க, சமாதானத்துக்காக காத்திருந்தவங்க, ரட்சிப்புக்காக காத்திருந்தவங்க, விடுதலைக்காக காத்திருந்த அனைவருக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் கண்ணுக்கு இயேசு தெரிவாருப்பா. உன் கண்ணுக்கு எப்படி தெரிவாரு? அவர் பிறந்தாதான் தெரிவார். அவர் பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் என்கிற இந்த நாட்களை நம்ம வருஷம் வருஷம் இது வந்து ஒருமையில கொண்டாடுற பண்டிகை கிடையாது. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள். உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள் கிறிஸ்துமஸ். அதாவது தீபாவளி மாறும், ரம்ஜான் மாறும், ஆனா மாறாத ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் எதுனாக்க கிறிஸ்துமஸ் மட்டும்தான். அது வேர்ல்டு ஃபுல் ஃபேமஸ். நம்மளாம் யாரு? ஆல் இண்டியா இல்ல, வேர்ல்டு லெவல். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் தான் நம்ம சிறுபான்மை, ஆனா எடுத்து பார்த்தா நம்மளை விட ஆதிக்கவாதி எவனும் இந்த உலகத்துல என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஆதிக்கவாதியா இருக்கும்படி கர்த்தர் உலகத்தில் பறந்து விரிந்த உலகத்துல நீ பழுகி பெருகுவாய்னு சொன்னா, நான் தேவனுக்காய் காத்திருக்காம எவனுக்காய் காத்திருந்தேனாக்க எனக்கான வாக்குத்தத்தம் என்னைக்கு நிறைவேறும்? நான் காத்திருக்கணும். ஆறுதலுக்காக, தேவனுடைய செயலுக்காக, தேவனுடைய நிறைவேறுதலுக்காக நான் காத்திருக்கணும். அதை நிறைவேற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்னொரு வருகையும் இருக்கு. வருவேன், இதோ வருகிறேன், அவன் செய்யத்தக்கவன் என்னோட கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கா. அப்ப வருவார். அப்ப அந்த வருகைக்கு நான் என்ன பண்ணணும்?
சிமியோன் இந்த வருகைக்கு ஆயத்தமானா நான் அந்த வருகைக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. சிமியோனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை காணும்படி உன் கண்கள் என்ன பண்ணாது, மரணம் அடையாதுன்னு சொன்னாக்க இவருடைய காத்திருப்பு வேற. இயேசு கிறிஸ்துவின் முதல் பிறப்புக்காக சிமியோன் காத்திருந்தாரு. நான் எதுக்காக காத்திருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக அல்லது ரகசிய வருகைக்காக. அந்த வருகைக்கு நான் ஆயத்தமா இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் பரலோகம் போறதும் போகாதும் இப்போ யார் கையில தான் இருக்கு? விசுவாசியா இருக்கிறதுல முக்கியம் இல்லை, மூத்தவரா இருக்கிறதுல முக்கியம் இல்லை. நான் உண்மையா காத்திருக்கிறேனா? நான் காத்திருக்கிறேனா? அவன் செய்கத்தக்க பலனோட கூட வருகிறது. நான் எவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் ஆளா வேணா இருக்கலாம். சிமியோனை விட எனக்கு ஜெபிக்க தெரியும்னு நான் சொல்லலாம். அண்ணாலை விட எனக்கு உபவாசம் போட தெரியும்னு சொல்லலாம். ஆனா உபவாசம் போட தெரிஞ்சவனுமே ஸ்தோத்திரம் ஜெபிக்க தெரிஞ்சவனுமே செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன? தேவ சமூகத்துல எப்போ வருவீர் ஆண்டவர்னு காத்திருந்தாங்க. நான் காத்திருப்பேன் என்றால் என் தேசம் ரட்சிப்பேன், என் கண்கள் காணும். அல்லேலூயா. நான் உண்மையாய் சிமியோனை போல நான் உண்மையாய் காத்திருக்க ஆரம்பிப்பேன். இது வரைக்கும் நான் அப்படி உண்மையா காத்திருக்கல, நான் உண்மையா ஜெபிக்கல, நான் உண்மையா உபவாசிக்கல. பரவாயில்ல, போனது போட்டோம். இனிமேலாவது தேவ சமூகத்தில் உண்மையை காத்திருந்தோம் என்றால் அவருடைய வருகைக்கு முன்பாக என் கண்களும் ஒரு ஆறுதலை என்ன பண்ணும்? காணும். அதாவது என் கண்கள் என் மரணத்துக்கு முன்பாக ஒரு ஆறுதல் என்ன பண்ணும்? என் மரணத்துக்கு முன்பாக ஒரு ஆறுதலை நான் காண வேண்டும் என்றால் எனக்கு தெம்பு இருந்தா நான் ஓடணும். தெம்பு இல்லையா தேவ சமூகத்தில் உட்காரணும். எனக்கு சொல்லப்பட்டதான் நான் வாக்கு தத்துவத்துக்காக நான் காத்திருக்கணும். காத்திருக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை, அடுத்து வரப்போறதும் உண்மை. அந்த ஸ்தோத்திரம் குழந்தை இயேசுவா தான் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் ராஜரீக ஆசாரியராக நமக்காக வரக்கூடிய வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாருமாகிய நம் இயேசு கிறிஸ்துவை காணும்படி இன்று முதல் ஆயத்தமாகுவோம். அநேகருக்காக காத்திருப்போம். அநேகருடைய கண்களும் காணட்டும். அல்லேலூயா.